ஒரு காதல் ஒரு கல்யாணம். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டூருக்கு போகும்போது அங்க ஒரு காதல் கதை, அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம், கடைசியா கொலைகள். கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னப்பா சொல்ற, உண்மையாவான்னு கேட்டீங்கன்னா ஆமா, உண்மையாவே நடந்திருக்கு. கர்நாடகா மாநிலத்துல நடந்த காதல் கல்யாண கதையை நீங்களே கேளுங்க. இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். கர்நாடகா மாநிலம் பெல்காவில 19 வயசான ஹீமா கௌசல்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த டவுகி சவுக்கத்னு ஒரு பையன் கூட கல்யாணமும் ஆயிருக்கு. ஒரு வகையில இந்த கல்யாணம் ஒன் சைடு லவ். ஏன்னா ஒரு கல்யாணத்துல அவங்கள பார்த்து லவ் பண்ணிருக்கான் தௌஃபி. ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறான். ஆனா வீட்டுல பெரியவங்க எல்லாம் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா தௌஃபியோட குடும்பத்துல இருக்கிறவங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் தௌஃபிக்க ஹீனாவும் விருப்பப்பட்டிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா தௌஃபியோட கோரிக்கை நிறைவேறி இருக்கு. அதுக்கப்புறம் கிராண்டா கல்யாணமும் நடந்திருக்கு. தௌஃபி ஒரு பிரைவேட் கம்பெனில எம்ப்ளாயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட லைஃப் ரொம்ப அழகாவே போயிட்டு இருக்கு. மனைவி ஹீனாவை ரொம்ப ஆசையா காதலிச்சிருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா அவங்களுக்குள்ள காதலும் அதிகமாயிருக்கு. அது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. கல்யாணம் ஆன சில நாட்கள்லயே 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு போனை வாங்கி கொடுத்திருக்காரு. அது வரைக்கும் அவங்க நார்மலான போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீனாவோட வீட்லயும் தாராளமா வரதட்சணையும் கொடுத்திருக்காங்க. ஹீனாவோட அப்பா அம்மாவுக்கு அந்த கிராமத்துல நல்ல பேரும் இருந்திருக்கு. நல்ல ஃபேமிலின்றதுனால தௌஃபிக் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி தௌஃபிக் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாரு. இவர் நினைச்சது நடந்ததுனால தர்காக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு ஒரு கேப புக் பண்றாரு. அந்த கேப்ல தன்னோட மனைவி, அப்பா, அம்மா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தர்காவுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் கார் டிரைவரான யாசின் கூட ஹீனாவுக்கு ரொமான்ஸ் ஏற்படுது. யாசின் பார்க்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கிறதுனால ஹீனா மயங்கி இருக்கா. அதுல இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்றதையே மறந்து போயிருக்கா. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் பக்கத்துல இருக்கும் போதே கேப் டிரைவர் கூட கண்ணாலேயே பேச ஆரம்பிக்கிறா. அவனும் மிரர்ல இருந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் யாசின் அவ கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே சைக்கிள் கேப்ல போன் நம்பரையும் வாங்கிட்டான். அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது தௌஃபியோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல தான் டிரைவரா இருக்கிற யாசின் கூட நெருக்கம் அதிகமாயிருக்கு. இப்படி ஹீனா இன்னொரு காதல்ல விழுந்திருக்கா. அதுவும் ரொம்ப தீவிரமான காதல்ல. எந்த அளவுக்குன்னா பக்கத்துல இருக்கிற தன்னோட புருஷனையே மறந்துட்டா. இப்படியே 3 நாட்களுக்குள்ள போன்ல பேசி பேசி ரொம்பவே நெருக்கமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தௌஃபிக் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி தன்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு அவரோட குடியிருப்பை மாத்துறாரு. இந்த விஷயம் இன்னும் சாதகமா இருக்கு. ஏன்னா மாமனார் மாமியார் வீட்டுல இருக்க மாட்டாங்க. தௌஃபியும் வேலைக்கு போயிடுவான். இன்னும் அது ஹீனாவுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட 2வது காதலனுக்கு போன் செஞ்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொல்லி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் தன்னோட புருஷன் கூடயும் சந்தோஷமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் யாசின் கூடயும் தன்னோட உறவை கண்டினியூ பண்றா. அப்படி இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது ஹீனா யாசின் கிட்ட, என்ன எப்படியாவது உன் கூட கூட்டிட்டு போயிடு, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல, எனக்கு எப்ப பாரு உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு கட்டத்துல நீ போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன்கிட்ட ஓடி வந்துடலான்னு யோசிப்பேன். நீ என்ன சொல்றன்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இப்படி ஹீனா 2 பக்கமும் டபுள் டியூட்டி செஞ்சிருக்கா. பாவம் தௌஃபி தன்னோட மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி 1 மாசம் லீவை கேட்டு ஹனிமூனுக்காக பிளான் பண்றான். அப்படி அவன் நினைச்ச மாதிரியே ஹனிமூனுக்கு போயிட்டு பாதி மனசோடையே திரும்ப வந்துடுறாங்க. இப்படியே 4 மாதங்கள் ஓடி போகுது. அப்போ ஒரு நாள் தௌஃபி ஆபீஸுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீனா வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. சாயந்தரம் தௌஃபி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீனா அங்க இல்ல. உடனே அவ மொபைலுக்கு போன் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. பாவம் தௌஃபிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி இவங்க 2 குடும்பத்துக்கும் பெரிய சண்டையே நடக்குது. இன்னொரு பக்கம் யாசின் அவளை கூட்டிக்கிட்டு போய் மகாராஷ்டிரா மாநிலம் மீரஜ்ல ஒரு வீடை பார்த்து குடியே வச்சுட்டான். ஒரு சில வாரத்துல ஹீனா தன்னோட பெத்தவங்களுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிருக்கா. முதல்ல அவங்க ஒத்துக்கலனா கூட பொண்ணை எப்படி அப்படி விடுறதுன்னு சொல்லி அவளை ஊருக்கும் வர சொல்றாங்க. அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்தும் நடக்குது. அந்த பஞ்சாயத்துல நான் யாசின் கூட தான் வாழ போறேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறா. அதை கேட்டதும் தௌஃபி மனசு உடைஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்காக வரதட்சணையா கொடுத்த எந்த ஒரு காசும் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஹீனா சொல்றா. யார் என்ன சொன்னாலும் இனிமேல் அவர் கூட போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. தௌஃபியோட உறவுக்காரங்க மட்டும், பாவம் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீதான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னா. பாவம் கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீ இந்த மாதிரி ஒரு தண்டனை அவனுக்கு கொடுத்தனா அவனோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு
யோசிச்சு பாருன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் தோஃபிக்கு கொடுத்து வைக்கல. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, எனக்கு யாசினை தான் பிடிச்சிருக்கு. நான் வாழ்ந்தா அவரு கூட தான் வாழுவேன். எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதை கேட்டதும் தோஃபியோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த அளவுக்கு அவன் மனசுல இருக்கும்போது மறுபடியும் அவ வந்து தோஃபி கூட நல்ல சந்தோஷமா இருப்பாளான்றது சந்தேகம் தான். அதனால இப்பயே விவாகரத்து பண்ணிடலான்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஹீனாவுக்கு யாசின் கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹீனா நினைச்ச மாதிரியே தன்னோட காதலன் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டா. திருமணம் முடிஞ்சு 3வது நாள் தன்னோட 2வது கணவனான யாசின் கூட சேர்ந்து மறுபடியும் மகாராஷ்டிராவுக்கே போயிடுறான். அங்க போய் தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தன்னோட கிராமத்துல தௌஃபிய பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. தர்காவுக்கு போறதுக்காக காரை புக் பண்ணிருக்கான். அந்த காரை ஓட்ட வந்த டிரைவர் இவன் பொண்டாட்டியே தூக்கிட்டு போயிட்டான்னு ரொம்ப கேவலமா சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை தோஃபி கேட்டதும் எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ணிருக்கான். இப்படியே சில நாட்கள் தோஃபி விரக்தியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீனா தன்னோட கிராமத்துக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கா. அப்பன்னு பார்த்து தோஃபியும் அந்த இடத்துல இருந்திருக்கான். அப்படி அவங்க 2 பேரும் ஜோடியா கைய கோத்துக்கிட்டு வரும்போது தோஃபி அதை பார்த்து கூனி குறுகி அழ ஆரம்பிக்கிறான். உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். இந்த வழியானது அவன் மனசுல ரொம்பவே ரணமாவே மாறி இருக்கு. மீரஜ்ல இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். அங்க போய் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். என்னோட மானத்தை வாங்கினவங்கள விடக்கூடாது, 2 பேரையும் போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறான். உண்மையை சொல்ல போனா தன்னோட மனைவியா இருந்தவளை அந்த நிலைமையில பார்த்த உடனே சைக்கோ மாதிரி மாறிட்டான். ஒரு வாரமா கஷ்டப்பட்டு ஒரு நாட்டு துப்பாக்கியே வாங்குறான். அதுக்காக 40,000 பணத்தையும் கொடுத்திருக்கான். கடைசியா அவங்க 2 பேரையும் கொலை பண்றது தான் இவனோட லட்சியமா இருந்திருக்கு. ஏன்னா எவ்வளவோ ஆசையா காதலிச்சேன். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே என்னை விட்டு ஓடி போயிட்டாலேன்னு நினைச்சு தினம் அழுதுகிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இத நினைச்சியே தன்னோட வேலையும் விட்டுட்டான். நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தா நீ அந்த பக்கம் சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லி தன்னோட பகையை தீர்த்துக்க கிளம்பி வந்துட்டான். ஜனவரி 29ஆம் தேதி காலையில இவங்க 2 பேரையும் வேட்டையாடுறதுக்கு தயாராயிட்டான். துப்பாக்கியை கையில எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் போறான். அப்படி வீட்டுக்குள்ள வந்த தோஃபிய பார்த்து ஹீனாவும் யாசினும் ஷாக் ஆயிட்டாங்க. தோஃபிய பார்த்ததும் ஹீனா எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டிருக்கா. ஒரு பக்கம் அவ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது துப்பாக்கியை எடுத்து ஹீனாவை சுட்டிருக்கான். அப்படியே பக்கத்துல நின்ற யாசினியும் சுட்டு போட்டுட்டான். அப்பன்னு பார்த்து ஹீனாவோட அப்பா அம்மா அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்களையும் அங்கிருந்த கத்திய வச்சு காயப்படுத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சத்தத்தை கேட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து உடல்களை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு போறாங்க. அப்படியே ஹீனாவோட அப்பா அம்மாவையும் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் கொஞ்ச நாள்லயே தோஃபிக்க கைது செய்யறாங்க. கல்யாணம் ஆனதும் தன்னோட குடும்பத்தோட மனைவியையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போறதுக்காக கேப் புக் பண்ணது தவறா? இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஆஃப் வெங்கட்.